இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை சேர்ந்த பெண் மன்தீப் கவுர். இவரது கணவர் தங்க நகை நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை மன்தீப் கவுர் குழந்தைகளுடன் தனியாக இருந்த சமயத்தில் 3 முகமூடி கொள்ளையர்கள் அவரது வீட்டிற்கு சென்றனர். கொள்ளையர்கள் வருவதை அறிந்த மன்தீப் கவுர் வேகமாக ஓடி சென்று கதவை தாளிட முயன்றார். மறுபக்கம் கொள்ளையர்கள் கதவை தள்ளி வீட்டிற்குள் நுழைய முயன்றனர். எனினும் தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி மன்தீப் கவுர் கதவின் தாழ்பாலை பூட்டினார். பிறகு அருகில் இருந்த சோஃபாவை தள்ளி கதவோடு சேர்த்து வைத்தார். மேலும் அவர் கூச்சலிட தொடங்கிய நிலையில் கொள்ளையர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடினர். இந்த காட்சிகள் அனைத்தும் அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மன்தீப் கவுர் கூறுகையில், 3 பேர் முகமூடி அணிந்து வீட்டிற்குள் நுழைய முயன்ற போது பெரும் போராட்டத்திற்கு பிறகு கதவை தாளிட்டேன். பின்னர் அந்த கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவத்தை பார்த்த எனது குழந்தைகள் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த கொள்ளையர்களை கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் 3 முகமூடி கொள்ளையர்களை விரட்டிய பஞ்சாப் பெண்ணிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.